நல்ல தமிழ் கேட்போம் என்ற தலைப்பில் மண்கமழும் இலக்கியம் என்ற உபபிரிவிலே நாங்கள் தொழில் பாடல்களை பற்றி பேசிவிட்டோம். இப்பொழுது இன்று நாம் எடுத்துக்கொள்ளுகிறது மண்கமழும் ஒப்பாரி பாடல்கள். இந்த ஒப்பாரி எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான, எங்களை ஆட்கொள்ளுகிற ஒரு இலக்கிய வடிவம். ஒப்பாரி என்பது ஒரு இழப்பு. பெரும்பாலும் குடும்ப உறவில் தந்தை தாயரை இழந்து புலம்புதல், கணவனை இழந்து புலம்புகிற மனைவியர், சில அசாதாரண சூழ்நிலைகளால் பிள்ளைகளை இழந்து பிள்ளைகள் அகால மரணமடைய அவர்களை பற்றி ஒப்பாரி சொல்கிறது. இதை கிராமியத்தில் ஒப்பு சொல்கிறதுன்னு சொல்கிறது, ஒப்பு சொல்லி அழுகிறது. இது ஒரு ஒரு தங்கு தடை இல்லாத பெருக்காக முக்கியமாக பெண்களுக்கு இந்த ஒப்பாரி வரும். நிறையவே அவர்கள் தங்களுடைய வேண்டியவர்களுடைய இழப்பு, உறவினர்களுடைய இழப்பு, இவற்றை பற்றியெல்லாம் உரைநடையில் பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள், பாட்டாக பாடுவார். இதற்கு மூலம் எதென்று நான் தேடவில்லை, ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ளலாம். அது ஒப்பாரி பாடலாக இருக்கலாம். நான் உயர் வகுப்பில் படிக்கிற வேளையில் ஒரு பாட்டு, சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காட்டினிலே நெல்லென்று கூறி நிறுத்தி வழி போனீரேன்னு இருக்கு. புதுமை பித்தனோ சிதம்பர ரகுநாதனோ எனக்கு அவர்களுடைய செல்வாக்கு நிலை அதிகம் இளம் வயதில். அப்போ இது ஒரு இழப்பு குறித்த பாடல் என்ற ரீதியிலே அதை பற்றி படித்து, ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்து விட்டால் அதை கவிதாபூர்வமாக சொல்லுகிறார். எப்படி இருக்கின்றால், சில்லென்று நெருஞ்சி பூத்து காடாக கிடக்கு. நெருஞ்சி ஒரு இடத்துல பூத்து தான் காலை வச்சுட்டு அடுத்த காலை தூக்கி வைக்கலாம், முள்ளு குத்தின முள்ளை அகற்றலாம். அப்படி இல்லை, முழுதும் நெருஞ்சியாக இருக்கிற இடத்துல என்ன நிப்பாட்டிட்டு போட்டியலே, சில்லென்று பூத்து சிறுநெறிஞ்சி காட்டினிலே நெல்லென்று சொல்லி நிறுத்தி வழி போனீரே. இதே ஒரு தொகையராவாக இசைப்பாடலில் முன்னுக்கு ஒரு அதனுடைய ஒரு ஓவியன் ஒரு அவுட்லைன் போடுற மாதிரி ஒன்று போடுவார்கள் இசைப்பாடல். தொகையரான்னு சொல்கிறோம். ஒரு தொகையராக போட்டு ஒரு சினிமாவிலே ஒரு பாட்டு வந்தது. டிஆர் மகாலிங்கம் பாடினதாக ஞாபகம், கண்ணதாசன் இயற்றதாக இருக்கலாம். அதுக்கு பிறகுதான் செந்தமிழ் தேன்மொழியால் என்றது வருவதோ தெரியாது. ஆக இந்த இந்த ஒப்பாரி பாடல்கள் எங்களுடைய வாழ்வியலோடு மிக நெருக்கமானது. நாங்கள் விழுந்து புரண்டு மண்ணில் உருண்டு அழலாம். ஆனால் ஒரு பெண்ணானவள், முக்கியமாக பெண், வாய்விட்டு அழுது புலம்புறது ஒப்பாரியாகும். இந்த ஒப்பாரி ஊருக்கு ஊர் வேறுபடும். உடனே நண்பர் பேராசிரியர் சிவலிங்கராஜாவும் நானும் இந்த ஒப்பாரிகளை பற்றி கொஞ்சம் நெடுக எங்களுக்கு கலந்துரையாடுகிறது. அவரிடம் ஒரு பெரிய ஒப்பாரி களஞ்சியமே இருக்குது. தன்னுடைய பிரதேசத்தில் வடராட்சியை சார்ந்த இடங்களில் ஊர்களில் இயல்பாக பெண்கள் பாடுவார். பேர் சொல்லுவார், இன்னார் இன்ன வேளையில் பாடினது, இன்னார் இன்ன வேளையில் பாடினது, இப்படி பாடினாள் என்று சொல்லுவார். அது உண்மையில் கவித்துவம் மிக்கதாக இருக்கும். அது யாரை இழந்து அந்த பெண் பாடுகிறாளோ அது என்னென்ன தெரியாது.
அது ஒரு கவித்துவ வெளிப்பீடாக கட்டற்ற கவிதை பெருக்காக இருக்கும். இன்னொன்று ஒப்பாரி தனிச்சு பாடினாலும் பலர் சேர்ந்து, இப்போ பாடல் ஒருவர் பாட பிறகு ஒரு கோரஸ் இந்த காலத்து இசையமைப்பாளர் போடுறது மாதிரி அந்த காலத்தில் மற்ற பெண்களும் சேர்ந்து பாடுவார்கள். அப்போ அந்த கூட்டு என்னென்ன சொல்லலாம், கூட்டு சோகம், பகிர்ந்து கொள்ளுகிற சோகம், அந்த இழப்பை எல்லாம் ஒப்பாரி சொல்லும். இதில் மிகுந்த அனுபவம் மிகுந்த தாடனமும் உள்ள நண்பர் பேராசிரியர் சிவலிங்கராஜாவை இந்த ஒப்பாரியை பற்றிய தம்முடைய அந்த களஞ்சியத்திலிருந்து சில தகவல்களை வெளிவிடுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் தொடராக மண்கமழும் பாடல்கள் என்ற தலைப்பிலே நிகழ்த்தி வந்த இந்த உரையாடல்களின் நிறைவாக நாங்கள் இன்று ஒப்பாரி பாடல்களை பற்றி பேசுகிறோம். ஒப்பாரி பாடல்கள் மிக நீண்ட காலத்திலிருந்தே எங்களுடைய தமிழ் சூழலிலே இருந்திருக்கிறது. பாரதி சொன்னான், இளவில் அழுதிடும் பெண் கூட இசையோடு அழுவது கண்கூடும். அதுக்கு ஒரு இசை, ஒரு ஓசை ஒழுங்கோடு தான் அவர்கள் இந்த ஒப்பாரியை சொல்லுவார்கள். இளவில் அழுதிடும், செத்தவழி அழுகிறவர்கள் கூட மண்டு ஒரு சொல்லுற வரும். இது எங்களுடைய காலகட்டத்தில் இப்போ மிக மிக அருகி போய்விட்டது. அந்த காலத்து பெண்கள் இந்த சங்க காலத்து இலக்கியம், வாய்மொழி இலக்கியம் என்று சொல்வது போல வாய்மொழியாக அவர்களாக தங்களுடைய சோகத்தை, தங்களுடைய உள்ள நிகழ்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு சாதனமாக இந்த ஒப்பாரியை வைத்துக்கொண்டார்கள். ஒப்பாரியில் பல்வேறு வகைகள் இருக்கும். ஒன்று என்னென்றால், ஒரு தன்னுடைய உறவினர் ஒருவர் இறந்தால் அந்த உறவினருடைய சத்தில் போய் தன்னுடைய துன்பத்தை சோகத்தை சொல்லி அழுகிறது ஒரு ஒப்பாரி சொல்லி அழுவார்கள். இன்னொருவரோட அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையான நிஜத்தை உள்ளே போய் அழுகிறோன்னா அந்த பிரச்சனையை சொல்லி அழுவார்கள். அந்த பிரச்சனையை சொல்லி அழுகிற பொழுது அவர்களுக்கு அந்த பிரச்சனைக்கு ஊடாக ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு களமாக, தங்களுடைய வடிகாலாக அது அமையும். அந்த மனப்பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு இடமாக இந்த சேத்தை உடையவர்கள் பயப்படுகிறார்கள். அது ஒரு உளவியல் தன்மை வாய்ந்தது. குடும்ப பிரச்சனைகளை, சிக்கல்களை சொல்லுகிற இடத்திலே உதாரணமாக ஒரு சிறியதாய் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பெரியதானுடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனை. சிறியதாய் செத்து போனால் இந்த பெரியதாயின்ற பிள்ளை முதலே செத்து போனான். அப்போ சொல்கிறோம் ஒப்பாரியில், நீ இப்படி இந்த ராசா இந்த செல்வம் என்ற சொல்கிறோம். இந்த ராசா நீ இந்த ஆண்கள் என்றால் ராசான்னு வேணும், பெண்கள் என்றால் ராசாத்தி வேணும். இந்த ராசாத்தி நீ வெத்தவைகள் இஞ்ச சீனத்துவக்கெடுத்து என்னை சிதற வெடி வைக்கணுமே என்று அதுக்காக மூன்று ஓசை வரும். பாரத்துவக்கெடுத்து என்னை பதற வெடி வைக்கணுமே, நீ போய் சொல்லணேன். யாருக்கு தண்டை தாக்கி சொல்லட்டாம், தங்கச்சி நீ போய் சொல்லணேன், நீ வெத்தவே என்னை பாரத்துவக்கெடுத்து பதற வெடி வைக்கணும் என்று ஒரு பல்வேறு இப்படி வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு வெளிப்படுத்துகிற போக இன்னொரு இந்த சமூக மாற்றத்தை புலப்படுத்தாது. இப்போ அண்மை காலத்தில் நல்லா பொருந்தக்கூடியது இந்த புதுப்பணம் வந்தவர்கள். இந்த முந்தி தனிப்படத்தில் ஒரு சுமந்த பேர் அந்த பாட்டின முதல்ல என்னது, நெல்லுக்கட்டும் ஒரு புகைத்த பாட்டு ஒன்று இருக்கு. புல்லுக்கட்டும் புறகம் சுமந்த வேர் பூர்வ காலத்து புண்ணிய வசத்தினால் நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் கண்டபின் நீலக்கல்லில் கடுக்கணும் போடுவார் என்ற தனிப்பாட்டில் வர மாதிரி இப்போ இந்த பணம் கையில் வந்த உடனே எங்கேயாவது ஒரு சபதந்தியில் அந்த பணக்காரர் தான் போய் முன்னுக்கு ரெண்டு எல்லாம் செய்வினோம். முந்தியாவே தேடுவேரத்து கிடந்தவை, ஒரு தரும் தொடுவேர் இல்லை, புதுப்பணம் படைத்து. அப்போ ஒரு வீட்டில் நான் நேராக பார்த்து எடுத்த ஒரு வந்து அந்த தெரிந்த இப்போ இளம் தலைமுறை கட்டை காய்ச்சட்டியோட தண்ணி போத்தலோட நின்று அறிவர் பார்க்க ஒரு மனுஷி ஒப்பாரி சொல்லுது, அண்ணே அப்பு சொருகி வச்ச ஏப்பு எல்லாம் இப்போ சூழல்ல வந்ததுனே, சொருகி வச்ச ஏப்பு எல்லாம் சூழல்ல வந்ததுனே, போட்டுடைச்ச கோழி முட்டை எல்லாம் இப்போ பூச்சி ஆச்சுதானே என்று அந்த மனுஷன் சொன்னதை நான் நேராக கேட்டேன். இது என்னென்னா இந்த சமூக மாற்றத்தை, சமூகத்தில் பணம் வந்ததை சொல்லுகிற ஒரு ஒப்பாரியாக காணும்.
இந்த எங்கள்ட இது நான் சின்ன வயதில் கேட்ட வேறு இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன். எங்களோட ஊரில் நான் வடமராட்சி கரைவட்டியில் ஒட்டி ஒரு குடும்பம் இருந்தது, கிறிஸ்தவ குடும்பம். எங்களோட கரைவட்டி கிழக்கில் அந்த வீட்டில் ஒரே ஒரு மனுஷி தான், மனுஷி செத்து போச்சு. எங்களோட பாரம்பரியத்துக்கு செத்தால் அளவோடும். இது அந்த மனுஷி இந்த உறவினர்கள் கொடிகாமத்திலே இருந்தவர். நான் வந்து செத்த பிள்ளை இருந்தேன் ஒரு கவனித்து கொண்டு. அது எல்லோரும் பனங்குத்தியிலும் அதிலும் இதிலும் பேசாமல் இருக்கணும். மனுஷி செத்து கிடக்கு, ஒரு தரம் மழை இல்லை. அந்த மனுஷி அவன் சொந்தக்கார மனுஷி வந்து அப்படி அடித்து நெஞ்சில் அடித்து குள்ளறி போட்டு செல்லிச்சுது. என் ஆத்த நீ வேத சமயவனே இங்கே விரும்பி எழ மாட்டினவாம், நாங்கள் சைவ சமயவனே ஒருத்தரின் சருவி எழ மாட்டினவாம் என்று ஒப்பாரி சொல்லி போட்டு மேரி மேபிள் துரைச்சி என்று இஞ்ச மேட்டி மகள் பேசுகிறோம் என்று அந்த சித்த வீட்டில் அலையில் அடி அலங்கொடி என்று நிற்கிறவங்க சொல்லி அவர்கள் இது ஒரு சமூகத்தில் உள்ள சமய மாற்றத்தை கருதுகிற ஒரு ஒப்பாரி. இப்படி இந்த ஒப்பாரி வச்சு ஒரு பெரிய ஃபைல் கட்டே நான் வச்சுருந்தேன். நான் ஏனென்றால் இந்த இன்னொரு இடத்துல கணவன் செத்து போனார். கணவன் செத்தால் மனைவி புலம்புறாள். மனைவி புலம்பைக்குள்ள அதுக்கு ஒரு இது, என்ற முத்து பதித்த முகம், என்ற ராசா நீ முழுநிலவாய் நின்ற முகம், நான் நினைப்பேன் திடுக்கிடுவேன், என்ற ராசா உண்ட நினைவு வந்த நேரமெல்லாம் திரியா கடந்துட்டு அவற்றை நினைவு வந்தோன்னு திடுக்கிடும். நான் நினைப்பேன் திடுக்கிடுவேன், உண்ட நினைவு வந்த நேரமெல்லாம் உண்டு. ஒவ்வொரு ஒப்பாரியையும் சொல்லிக்கொண்டே போகலாம். நாட்டார் பாடல்களை நாங்கள் ஒரு வகையில் தாலாட்டு பாடலில் தொடங்கினால் வாழ்வினுடைய நிறைவாக ஒப்பாரியில் முடிக்கின்ற ஒரு பண்பாடு எங்களிடம் இருக்கிறது. எனவே இந்த சாவு வீடு அல்லது செத்த வீடு என்று சொல்லுகிற அந்த சடங்கிலே ஒப்புக்கு அழுதல் என்பதுதான் ஒப்பாரி என்று வந்திருக்கிறது. குறிப்பாக பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அழுகின்ற அந்த அழுகை, அது ஒரு உண்மையான அழுகை தான். சில வேளை அதில் ஒரு போலித்தனமும் இருக்கிறதோ என்று எண்ணக்கூடும். ஏனென்றால் ஒப்புக்கு அழுதல் என்று அதை வைத்திருக்கிறார்கள். ஒப்புக்கு சொல்லி அழுதல், ஒப்புக்கு சொல்லி அழுதல் என்பதுதான். எனவே அது ஒரு ஒப்புக்கான அழுதல் அல்ல. சில வேளைகளில் நான் பார்த்திருக்கிறேன், அது ஒரு நகைச்சுவையான விஷயமாகவும் இருக்கும். அப்படி என்றால் அவர்கள் அழுதழுது இந்த மூக்குச்சளியை பக்கத்தில் இருப்பவர்களுக்கு துடைப்பார், துடைத்தும் அழுவார்கள். அப்படியான அந்த ஒப்பாரி காட்சிகளை இன்றைய சமுதாயத்தில் காண்பது அரிதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒப்பாரி முகாரி ராகத்தில் அல்லது ஆகிரி ராகத்தில் பாடப்படுவதாக ஒரு சோகம் சார்ந்த ஒரு உரிமை சத்தத்தோடு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த ஒப்பாரி அல்லது இந்த விஷயங்கள் அழுகை பற்றிய தமிழருடைய சிந்தனைகளை சிந்திக்கிற போது கையற நிலை பாடல்கள் தமிழரிடம் இருந்திருக்கின்றன. தொல்காப்பியர் சொல்லுகிற போது இழிவே இளவே அசைவே வறுமை என விழியில் கொள்கை அழுகை நான்கே என்று சொல்லுகிறார். அதே போல வெற்றி வேந்தன் விண்ணகம் அடைந்த பின் கற்றோர் உரைப்பது கையறு நிலை என்று பன்னீர் பாட்டியில் சொல்கிறது. இதேதான் அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் முறையையும் அன்று பாரி மகளிர் அழுகிற அந்த துயரம், அந்த தன்னுடைய தந்தையையும் நாட்டையும் இழந்த துயரம் இருக்கிறது. இப்படி இலக்கியங்களில் கூட இந்த ஒப்பாரித்தனமானது, ஒப்பாரி என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு பிரிவு துயர் சார்ந்த உணர்வுகளினுடைய பதிகைகள் இலக்கியங்களில் நிறைய இருந்திருக்கின்றன. ஒரு இடத்திலே ஔவையார் அதிகமான இறந்த போது சொல்ல சிறிய கட்பரினே பெரிய கட்பரினே யாம்பாட தாம் மகிழ்ந்துண்ணும் என்னை என்று சொல்லி அழுவதாக. அதே போல இளையோர் சூடார் வளையோர் பொய்யார் உள்ளையும் புத்தியோ உள்ளையோர் நாட்டே என்று வருகிற போதெல்லாம் இதெல்லாம் இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கிற ஒப்பாரிக்கு நிகரான விஷயங்களாக நாங்கள் சொல்லலாம். சோகத்தை புலப்படுத்துகிறோம். அப்ப இந்த மரபு தமிழரிடம் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு ஒரு நாட்டார் மரபாக இறந்த வீட்டிலே ஒரு வாய்மொழி மரபாகவும் இருந்திருக்கிறது. இது நான் சொன்னது ஒரு இலக்கிய மரபாக பதிவு பெற்றிருந்தாலும் அதை தாண்டி ஒரு வாய்மொழி மரபிலே தான் இந்த ஒப்பாரிகள் காலந்தோறும் வந்திருக்கின்றன. இப்போ ஒரு மலையகத்து ஒப்பாரி ஒன்று இருக்கிறது. எப்படி என்றால் மட்டப்பானை ஓல
என்ன பெற்ற தாயே கத்தரிக்க பச்சை நிறம், என்ன பெற்ற அப்பா காசி விசிறி வரும், கைலாச தீர்த்தம் வரும், காசி மத ராசருடன் நான் கலந்திருந்து வாழலையே என்று சொல்லி அழுகிற ஒரு மலையக ஒப்பாரி ஒன்று இருக்கிறது. இன்னொரு இடத்திலே நான் வாசித்திருக்கிறேன். இந்த இளங்கோ அடிகளினுடைய சிலப்பதிகார துன்பமாலை பாடல்களும் யாழ்ப்பாண இசைமரபில் வழங்கும் ஒப்பாரி பாடல்களும் ஓசை அமைப்பில் ஒத்த தன்மை உடையவை என்று சொல்லுகிற ஒரு கருத்தும் இருக்கிறது. இப்போ சார் சொன்னதை போல இந்த போருக்கு போன அந்த விஷயம், இந்த ஒப்பாரிக்குள்ளாலே ஒரு போர்க்காலத்தில் கூட ஒரு இராணுவ நெருக்கடியான காலத்தில் ஒரு ஒப்பாரி வருகிறது. சார் அதை இன்னும் ஒரு விடயமாக சொன்னார். நீ போருக்கு போனதட்ட போராடி மாண்டாய் ஐயா மகனே, பாரத் துவக்கெடுத்தோ உங்களுக்கு பயந்தபடி வச்சானோ, உங்களுக்கு பெரிய துவக்கெடுத்தோ உங்களை பேசாம சுட்டறிந்தான் என்று சொல்லுகிற ஒப்பாரிகள் கால மாற்றத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அண்மையில் கூட சேரனுடைய பிறந்த இடம் கரவட்டி, என்னுடைய புகுந்த இடம் கரவட்டி என்பதனால் அந்த மண்ணிலே இன்றைக்கும் அந்த ஒப்பாரி சொல்லி அழுகின்ற ஒரு நிலை. அண்மையிலே நடந்த ஒரு மரண வீட்டிலே ஒரு இளைஞர் ஒப்பாரி சொல்லி அழுகின்ற காட்சிகளை நாம் கண்டு வியந்தோம். அந்த அளவுக்கான ஒரு பண்பாடாக அதனை நாங்கள் சொல்ல முடியும். எனவே தாய் ஒப்பாரி வைப்பது ஒரு மாதிரி இருக்கும், மனைவி ஒப்பாரி வைப்பது இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். பொன்னான மேனியில ஒரு பொல்லாத நோய் வந்ததென்ன, தங்கத்திரு மேனியில ஒரு தகாத நோய் வந்ததென்ன என்று தாய் அழுவார். ஆனால் மனைவியினுடைய ஒப்பாரி பொட்டும் இல்லை, பூவும் இல்லை, பூச மஞ்சளும் இல்லை, நான் கட்டின ராசாவே என்னை விட்டுத்தான் போனீங்களே என்று அழுவதாக அமையும். இப்படி பல்வேறு வகையான ஒப்பாரி பாடல்கள் எங்களிடம் இருக்கின்றன. இதில் நன்றி வேல்நந்தன். அண்மையில் இந்த கையில் கிடைச்சது சிவஞானசீலன் என்ற கலாசார அலுவலர் நெடுங்கீற்று என்றொரு வாய்மொழி வழக்காறுகள் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒப்பாரி நெடுந்தீவில் வழங்குகிற ஒப்பாரி பாடல்கள் சிலவற்றை பார்த்தேன். மிகவும் புதுமையாக நான் முன்பு கேள்விப்படாததாக இருந்தது. போன இடமறியேன் என் ஐயா நீங்கள், போய் பூந்த இடமறியேன், தங்கும் இடமறியேன் என் ஐயாவே நீங்கள், தரிச்சிருந்த நாடறியேன், பூங்காவனம் இருக்க ஐயாவே இந்திரரே போகக்கால் ஏவினதோ, நந்தவனம் இருக்க ஐயாவே இந்திரரே நடக்கக்கால் ஏவினதோ, பொழுதுபட முன்னம் ஐயாவே உங்களுக்கு பொன்னிரதம் வந்தது என்ன, பொன்னிரதம் வந்தவுடன் ஐயாவே நீங்கள் போக துணிஞ்சியளோ, கல்யாண பந்தலில் என் ராசாவே இந்திரரே உம்மை கொலுவிருக்க வையாமல், குங்குமத்தை பூசி எல்லோ என் ராசாவே இந்திரரே உம்மை கோலமிட்டு பாராமல், அன்னமிட்ட கையாலே ஐயா உனக்கு அள்ளியிட்டேன் வாய்க்கரிசி, சோறு தந்த கையாலே ஐயா உனக்கு சொரிஞ்சு விட்டேன் வாய்க்கரிசி என்று அப்படியே நெஞ்சை பிழிகிற மாதிரி தீவகம் அந்த இடத்துல இருந்து இந்த அரிய ஒரு ஒப்பாரி, இதை விட மிக நீண்ட ஒப்பாரி, அதில் நான் பொறுக்கி எடுத்ததில் இதே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. நான் பேராசிரியரே ஒரு கேள்வி கேட்கணும், தனிப்பட கேட்டும் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் இந்த ரெண்டொன்று வேல்நந்தன் சொன்னது நான் இப்போ சொன்னதை விட அதிகமாக பழைய காலத்து மக்கள் மூத்த தலைமுறை ஒப்பாரி சொல்லி அழுகிறது. இப்போ இந்த ஒப்பாரி சொல்கிறது குறைஞ்சிட்டது. அந்த மேபிள் துறைச்சி சேர்த்ததுக்கு மதம் மாறியவர்கள் ஒப்பும் சொல்ல தூக்கம் கொண்டாடாமல் தங்களுடைய துக்கத்தை முண்டி விழுங்கிட்டு வாய்விட்டு பெறாமல் இருந்தது போல இந்த தலைமுறை இப்போ என்ன விஷயங்களை தாலாட்டு பாடுறத குறைஞ்சி போச்சுன்னால் அதை நீங்கள் யூடியூபில் எடுத்து தாலாட்டு போட்டு விட்டுட்டு பிள்ளைய கேட்க விட்டுட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு. ஆனாலும் சில என்ன மனதில் இருந்த கேள்வி என்னென்னா, இதெல்லாம் பழையது சரி, புதிசாக ஒப்பாரி, புதுச்சூழல், புதிய இடர்,
புதிய இழப்பு குறித்து ஒப்பாரி வந்திருக்குதோன்னு நான் கேட்ட பொழுது பேராசிரியர் மண்டதேவியில் தான் கேட்ட ஒரு ஒப்பாரியை எனக்கு சொல்ல வந்து பேராசிரியர் சிவத்தம்பிக்கு சொல்லி சிவத்தம்பி அதை எழுதி வச்சு பாடின அந்த ஒப்பாரி சூழலை பற்றி ஏன் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். உண்மையிலே அந்த ஒப்பாரிகள் நிறைய ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நிலையையும் காட்டுகிற வகையில் எல்லா உறவு நிலையிலையும் ஒப்பாரிகள் வந்திருக்கு. தாய் செத்தா பிள்ளை, பிள்ளை செத்தால் தாய், கணவன் செத்தால் மனைவி, மனைவி செத்தால் கணவன் நிறைய வந்திருக்கு. அதில் ஒரு ஒப்பாரியை சொல்லணும் என்று நான் நினைச்சேன் என்றால், இது நான் ஒப்பாரியில் நேராக கேட்ட அனுபவம் நிறைய உண்டு. ஒரு உவமை உருவகம், அவரோட மிக அற்புதமான கவித்துவம், இதுக மோன உவமை உருவம் எல்லாம் சரியாக இருக்கும். அந்த ஒரு ஒரு 40-45 வயது ஒருவர் எங்களை கரைவட்டியில் ஒரு பெரிய முதலாளி கார்லாம் வச்சிருந்தவர். அவர் வந்து செத்து கார் கேஸில் கொண்டு வந்தவங்க. அந்த வீட்டில் ஒரு மனுஷன் ஒப்பாரி சொல்லிச்சு. அவர் அப்போ 2 மாதத்துக்கு முந்தி தான் ஒரு பெரிய வீடு கட்டி எல்லாம் குடி பூந்தவர். இந்த ராசா நீ 8 அடுக்கு மாளிகைகள், எந்த ராசா எலியோடா மண்டபங்கள், 10 அடுக்கு மாளிகைகள், எந்த ராசா பாம்போடா மண்டபங்கள் ரெண்டு அப்படியே சொல்லி கொண்டு வந்து காரில் வர்றது தானே. அதுக்கு அந்த உவமையை பேர், சின்ன சகடையில் நீ சித்திர தேர் போல் வருவாய், இப்போ பெரிய சகடையில் உன்னை பெட்டியில் கொண்டு வந்தார் இருக்க சில ஆளும் அந்த மனுஷின் துயரம் உறவினர் தான். இப்படி நிறைய ஒப்பாரிகள் ஒரு கவித்துவம் வாய்ந்தவையாகவும் இருக்கின்றன. இதோடு நான் இது 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 உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். இந்த பண்டதீவில் ஒரு வருமான பறிவு அதான் அடுத்த சொல்லப்போம். அடுத்தது இந்த யுத்த காலத்தில் எல்லா இடமும் ஆர்மி நேவி மற்ற இந்திய எல்லா படைகளும் நின்றது. அப்போ அந்த என்னுடைய மனைவியின் உறவினர் சேர்த்தது மண்டதீவி ஆக்கள். அப்போ நான் அந்த செய்து போனால் அதுக்கு அந்த கிளவியை பேந்து போய் சொல்ல மாட்டேன், சித்த வீட்டில் சொன்ன மட்டும் எடுத்ததான். அவள் ஏற்றுட்டா. இப்போ அவள் சொல்லிக்க அவளுக்கு 85 வயது இருக்கும். அவள் போவை அவளுக்கு பொங்கல் பாஸ் கொடுக்க இல்லை, இங்கே பாதை விட இல்லை. அதை வச்சு கொண்டு இந்த மனுஷன் உப்பாரிச்சு வச்சு, இந்த ராஜா நீ வேறு ஊரோ 2 ஆச்சு, எந்த ராஜா இப்போ உறவுகளோ 100 ஆச்சு, நீ நாடோ 2 ஆச்சு, இப்போ நடுவே படையாச்சு, நீ ஓடுகிற தண்ணியில் ஒரு ஓலை விட்டாய் என்றிருந்தால் அந்த ஓலை வந்து சேரும் முன்னம் நான் ஓடி வந்து சேர்ந்திருப்பேன். செத்தது மௌனியாவில். அப்போ செத்தவர் மருமகன் மகளின் புருஷன். ஓடுகிற தண்ணியில் நீ ஒரு ஓலை விட்டா என்றிருந்தால் ஓலை வந்து சேரும் முன்னம் நான் ஓடி வந்து சேர்ந்திருப்பேன். அதுக்கு அடுத்தது தான் இந்த மாதிரி இந்த பாஸ் கொடுக்க இல்லை, இவங்கள் விட இல்லைன்றதையும் அதுக்குள்ள சொல்லுது. இருசாராரும் பாஸ் எடுக்க முடியல, இருசாராரும் முடியல. அவ சொல்லும், இஞ்ச கட்டாளும் சேவகரும் கால்வழிய கைவழிய, இஞ்ச கட்டாளும் சேவகரும் கால்வழிய கைவழிய, விட்டால் நான் வந்திருப்பேன் எந்த ராசா உண்ட வாசலுக்கு. இப்போ கட்டாளம் இருந்த கட்டாளன்றதுக்கு நான் அப்புறம் டிக்ஷனரியால் எடுத்து பார்த்தேன், கத்தியை கையில் வச்சுருக்கிறோம், கத்தியோடு இருக்கிறான், கட்டாரியோடு இருக்கிறவன்றதுக்கு கட்டாளும் சிவகரும் இஞ்ச கால்வழிய கைவழிய, விட்டால் நான் வந்திருப்பேன் எந்த ராசா இந்த வாசலுக்கு அந்த மாதிரி சொல்லு. இதை நான் கேட்டு அந்த சேத்தோட ஒரு தென்னை மரத்தைங்கலேருந்து கேட்டுக்கொண்டு வந்தேன்னா மனுஷன் சொல்லிச்சு. பிறகு கேட்டு போட்டு பிறகு திருப்பி கேட்டால் அதை சொல்ல முடியாது. இதை வந்து நான் பேராசிரியர் சிவத்தம்பி சொல்ல உடனே அதை சொல்லலான்னு எழுதி அவர் புத்தகத்திலே தன்னை கட்டுரை புத்தகத்தில் அதை போட்டேன். எனவே சமகால நிகழ்ச்சிகளையும் சொல்லக்கூடிய, பாட்டு கட்டக்கூடிய, செய்யுளியற்றக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய வேல்நந்தன் சொன்னது போல் முல்லையும் பூத்தியோ இல்லை ஒரு நாட்டே, அது ஒரு சோகப்பாடல் தான். அந்த அந்த எத்தை விட்டு அங்கே அவன் செத்து போனான், அந்த புறவலன் செத்து போனான். அவள் பாடனும் பாடியும் பாடுறாங்க வேறு. அவன் ஒருத்தர் இல்லை செத்த விட இருந்தால் முல்லை மட்டும் மேலால் பூத்து கொண்டு இருக்கு. அப்போ அருமையான பாட்டு. அப்போ அவள் வந்து பார்த்து, இளையோர் சூடர் இளையோர் கொய்யார் ஒல்லை ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேர் சாத்தன் மாய்ந்த பின்பு முல்லையும் பூத்தியோ இல்லை ஒரு நாட்டை. இதே நீ பூத்துக்க பாடன் வந்து முழுங்கான் பாடின வந்து முழுங்கால் உண்டு. இதே உண்மையாகவே நான் இந்த இடம்பெயர்ந்து வந்து போட்டு வந்து பார்க்க சில வீடுகளில் ஒரு தடவை இல்லை வீடெல்லாம் முடிச்சு கிடக்க ரோஸா பூத்திருக்கு.
அது பார்க்க இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்து உள்ளையும் புத்தியோ உள்ளே இதுக்கின்ற தொடர்ச்சியாக எங்களோட காவியங்கள் புராணங்கள் நாடகங்கள்லேயும் ஒப்பாரியம் அது ஒப்பாரித்தன்மை வந்து கந்த புராணத்தில் கூடி சிங்கவாசனம் செத்து போன சூரன் புலம்புறான் பொன்னை நிலந்தன்னை புலவர்களை மைந்தர்களை பின்ன உள்ள செல்வங்கள் எல்லாம் புறவேனேல் என்னை உடைய இளங்கோவை இப்புவியில் உன்னை பொறுவேனோ சொல்லாய் அது ஒப்பாரிதான். ஆனால் சூரன் நினைச்சா எல்லாம் முடக்கலாம். பொன்னை நிலந்தன்னை புதல்வர்களை மங்கையரை பின்ன உள்ள செல்வங்கள் எல்லாம் பெறுவேன், ஆனால் என்னுடைய இடம் உன்னை பெற மாட்டேன். இது மாதிரி சூர்பனை சொல்கிறாள், அண்ணாவோ அண்ணாவோ அரணிருந்த மதி எடுத்த அண்ணாவோ அவள். மண்டோதரி சொல்கிறாள், விளருக்கம் ஜடமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலுங்கள். இந்த ஒப்பாரி மரபு எங்களுக்கு இருக்குது. அந்த மரபுகள் கூத்திலையும் வருகிறது. பொதுவாக காத்தவராயன் இசை நாடகத்தில் இந்த தேவடியாள் வீட்டில் போய் அவன் காத்தவராயன் செத்த உடனே தேவடியாள் சேர்ந்து ஒப்பாரி சொல்கிறதாக கதையை நீட்டி கொண்டு போகிறதுக்காக வைக்கப்படும். இது ஒப்பாரி ஒரு உயர்ந்த இலக்கிய பாரம்பரியத்திலிருந்து வந்து பெண்கள் மத்தியில் அவர்கள் படிப்பறிவு இல்லாதவளாக இருந்தாலும் எதுகை மோனை யாப்பு சீர் எல்லாம் ஒழுங்குவதற்கூடிய உவமை உருவம் இல்லாத அற்புதமான ஒப்பாரிப்பாளர்களாக இருக்கின்றன என்று கூறி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி பேராசிரியர். நீங்கள் இந்த துறையில் அதாவது இந்த பிரிவில் நிறைய ஈடுபாட்டோடு அதில் மனம் ஈடுபடாட்டில் இதில் உங்களோட ஞாபகத்தில்னு இல்லாது அப்போ நீங்கள் திருப்பி சொல்லக்கூடியதாக இருக்குது என்றதே அதில் உங்களுக்குள்ள ஈடுபாடு. நீங்கள் பழகிய சூழல், வாழ்ந்த ஊர், அயல், இனசனம், நண்பர்கள், அந்த குடும்பங்களில் எல்லாம் அதிகமாக பெண்கள் ஒரு இழப்பு வேண்டும் சொல்லலாம் நேருகிற வேளையில் அவர்கள் வாய்விட்டு பாடி தங்களுடைய மனத்துயரை ஆற்றுறதும், மற்றவர்கள் இன்னொரு இதையும் சொல்கிறது, மற்றவர்கள் அந்த துயரில் பங்கு கொண்டு ஒரு கூட்டு என்னென்று சொல்லலாம் மன ஆற்றுகை, ஒரு அதை ஒரு ஆறுதல் தான். அதை உளவியலில் சொல்லுவார்கள், அது ஒரு உளவியல் சிகிச்சை கவுன்சிலிங் மாதிரி. கதாசிஸ்ன்னா இது எல்லாத்தையும் சரி வழி அது கிரேக்க மரபில் இருந்தால் எல்லாம் எங்களுடைய சமூகத்தினர் அறிந்தோ அறியாமலோ அல்லது பிரஜைபூர்வமோ இல்லாமல் மிக இயல்பாக தாங்கள் தேடி வைத்திருந்த பின்பற்றிய ஒரு அரிய சாதனம் இந்த ஒப்பாரி என்று சொல்லி வன்கமலும் தமிழிலே அதை சொல்லி எங்களுடைய இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். பங்கு பற்றியவர்களுக்கும் கேட்டிருந்த நேயர்களுக்கும் நன்றி.